ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து கேம் சேஞ்சர் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா ராம் சரண். அவர் வந்து ஒரு அரசு அதிகாரியாக, ஐஏஎஸ் அதிகாரியாக வராரு. அவர் வந்து ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவர் ஒரு காலேஜில் படிக்கிறாரு. அந்த காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு யாருமே கிடையாது. ஹீரோயின் மட்டும் இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கும் போது ஒரு காதல் வருது. காதலில் வந்து ஹீரோயினுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, ராம் சரண் வந்து ரொம்ப கோவக்காரராக இருக்கார். அவர் எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கார் எல்லாத்தையுமே. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து ஒரு நல்ல அதிகாரியாக இருந்தாங்கன்னா அவர் கோவத்துக்கு ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக ஹீரோயின் வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஆனால் நான் வந்து உங்களை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோவும் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகிடுறாரு. ஆனால் மொதல் அட்டம்ப்டில் வந்து அவருக்கு ஐபிஎஸ் தான் கிடைக்கிது. ஆனால் நம்ம பசங்கள்லாம் டிஎன்பிசிக்கே நாய் நக்கு நக்கிக்கிட்டு இருக்கானுங்க. இவர் மட்டும் ஒரே அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுறாரு. அது படத்துக்காக நம்ம சரின்னு சொல்லிடுறோம். இதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா அப்புறம் ஜெயராம் ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் என்னென்னா அவங்க வந்து ஒரு முதல்வர் சீட்டுக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, இந்த சைடில் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, இவங்கள யார் சிஎம் ஆகுறாங்க, அதை வந்து ராம் சரண் வந்து தடுத்தாரா இல்லையா அப்படின்றதான் மிச்ச கதை. ஸோ இது வந்து சங்கர் படம் மாதிரியே இல்லை. இது ஒரு ஆவரேஜ் மூவி ஃபிளிக் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சங்கர் படம்னாலே இது ஒரு பாலிடிக்ஸ் ட்ராமானா நம்ம முதல்வனோட கம்பேர் பண்ணுவோம். அடுத்து சிவாஜி, அடுத்து இந்திரன், அடுத்து அன்னியன் அப்படின்ற மாதிரி நிறைய ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர். ஆனால் அவர் வந்து இப்போ ஏன் தெலுங்குக்கு போனாருன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, இது வந்து எல்லா பெரிய பட்ஜெட் படத்தையுமே வந்து அவர் தமிழில் தான் வந்து மேக்ஸிமம் இங்கே ஒர்க் பண்ணி அதை ஹிட்டும் கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே ஒரு கடைசியாக ரெண்டு படம் சரியாக போகலை அப்படின்றதுனால அவர் தெலுங்குக்கு போனது ஒரு அவர் மேலே இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே வந்து ஒரு கேள்விக்குறியாக்குன மாதிரி தான். ஏன் அப்படின்னா, அவர் வந்து அதிகபட்ச ஹிட்டு ரொம்ப பட்ஜெட் வைஸும் சரி, இண்டஸ்ட்ரி ஹிட்டும் சரி அவர் இங்கேருந்தே கொடுத்துட்டு திடீர்னு தெலுங்கு ஜம்ப் ஆகுறது அது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி படத்தில் ஏகப்பட்ட ட்ராபேக்ஸு கிட்டத்தட்ட. ஏன்னா கவுண்டிங் பூலில் வந்து எலெக்ஷன் டைமில் கவுண்டிங் பூலில் வந்து கள்ள ஓட்டு போடுறது, அதுக்கப்புறம் அங்கே ஃபைட் சீன்ஸு. ஸோ இது மாதிரி இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா அங்கே ஓவராலாக பெட்டாலியன் போலீஸு அவ்வளோ செக்யூர்டாக இருக்கும். அதில் வந்து ஃபைட் சீன் வைக்கிறது, ஓட்டிங் பூலுக்குள்ளேயே வந்து ஃபைட் சீன் வைக்கிறதுலாம் சங்கர் படம் மாதிரியே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய காமெடி சீன்ஸ் ஒர்க் ஆகவே இல்லை. நீங்கள் அதே மாதிரி அவர் பழைய படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமெடி சீன்ஸ்லாம் அவ்வளோ ஒர்க் ஆகிருக்கும், அது எல்லாமே பீக்கில் இருக்கும். அதே மாதிரி சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சங்கர் படம்னாலே சாங்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் ஆனால் இதில் வந்து எந்த பாட்டுமே வந்து அந்த டாப் லெவலில் இல்லை, சங்கர் மூவி மாதிரி இல்லை. அகெயின் அதுதான் வந்து ஒரு சங்கர் மேலே ஒரு கேள்விக்குறி வருது. ஸோ இதுதான் கைஸ். ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லாவும் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு ஆவரேஜ் ஃபிளிக்குன்றதுனால இந்த எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் ஆகட்டும், ஜெயராம் ஆக்டிங் ஆகட்டும், சில சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. பட் ஆனால் ஓவரால் கம்ப்ளீட் ஃபிலிமாக பார்க்கும்போது இட்ஸ் நாட் குட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எலிமெண்ட்ஸாக மூமெண்ட்ஸாக கட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது. பட் ஆனால் ஓவராலாக ஃபிலிமாக பார்க்கும்போது நல்லா இல்லை. ஏன்னா பிகினிங்கில் இருக்க ஃபைட்டு தேவையில்லை. அப்பப்போ சாங்ஸ் வருது, எதுக்குன்னு புரிய மாட்டேங்குது. ஆவரேஜாக ஒரு ரோட்டில் போயிட்டு ஆடுற சாங்காக இருக்கட்டும், அப்புறம் ஒரு காமெடியன் வந்து ஒன் சைடாகவே நடந்துட்டு ஒன் சைடாக போகும், அதெல்லாம் காமெடி சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. அது வந்து அதே மாதிரி அவர் வண்டியிலையுமே ஒன் சைடாக வச்சுட்டு போகிறது, அதெல்லாம் டிராஃபிக் போலீஸ் பார்த்தானா கல்லால் அடிப்பான், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் பிட்டாக இருக்குது. ரொம்ப கம்பைண்டாக இல்லாமல் எலிமெண்ட்ஸாக மொமெண்ட்டாகவே இருக்குது. சில சீன்ஸ்லாம் மொமெண்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. பட் ஆனால் அது ஃபில்மாக ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. ஸோ அதுதான் கைஸ். இந்த படம் வந்து சங்கர் மூவி மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம சங்கரை நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த ரேஞ்சில் நம்ம நினச்சிருக்கோம். பட் இது வந்து ஒரு ஆவரேஜ் ஃபில்ம் மேக்கருக்கான படம் இல்லையா. இது சங்கர் மூவி மாதிரி இல்லைன்றது தான் ஒரு ட்ராபேக். மற்றபடி சங்கர் மூவி மாதிரி இல்லை கைஸ், அவ்வளோதான். இது வந்து மூவியை பார்க்கலாம், ஆனால் பட் நாட் அ குட் ஃபிலிம் ஐ திங்க். ஸோ தேங்க்யூ. இந்த மூவி ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.